பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. டைம் 10 நிமிஷம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் இன்னைக்கு அப்பா சொன்ன பாயிண்ட்டு, எனக்கு இந்த ஆண்டவர் கொடுத்த வார்த்தையும் சொல்லி ஒரு பிளெஸ்ஸிங் வேர்டுன்னு சொன்னார். அது அப்பா சொல்லிட்டு தான் இருக்கார். ஃபஸ்ட்டு சொன்னது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற உங்களுக்கு வேண்டான்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் நான் ஒரு சபையில் ஒரு விசுவாசியாக இருந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன். அதனால தான் 100% சொல்கிறேன். என்னுடைய சாட்சி தான் சொல்லணும். நான் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பாஸ்டர் நான் பார்த்தது 2011 நினைக்கிறேன். எங்கள் சர்ச்சில் 3 நாள் கன்வென்ஷன் மீட்டிங் வந்திருக்காங்க. ஆனால் ஈவினிங் இவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் அந்த கார்ஃபியோவில் ஏறக்கூடிய ஸ்டைலை நான் பார்ப்பேன். நான் விசுவாசியாக இருந்தேன். லாஸ்ட் நாள் அவங்க சொல்லிட்டு போன வசனம் வந்து, இதோ உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கேன். அது இன்னி வரைக்கும் என் காதில் இருக்குது. அப்போ நான் நினைக்கல நான் ஒரு இதே சபையில் வந்து நிற்பேன்னு நினைக்கல. ஆனால் இன்றைக்கி ஐயா சொன்ன 2வது வார்த்தை, நீ ஆசீர்வாதமாக இருப்ப, நீ ஆசீர்வாதமாக இருப்ப. இந்த கேம்பஸ்க்குள்ளே இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிற உங்களை பார்த்து சொன்ன அந்த வார்த்தை 100% நிறைவேறும். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை விசுவாசிக்கிற மட்டும் உங்க இருதயத்தின் பலகைகளை இன்னைக்கு எழுதிருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக செய்வேன். விசுவாசமா இன்னொரு வார்த்தை, ஒரு அனல் மூட்டுங்க. அந்த வார்த்தை இன்னைக்கு என் வீட்டுல, என் குடும்பத்துல, என் நரம்புகள, என் வாழ்க்கையில அந்த வசனம் கிரியை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். விசுவாசிக்கலாம், கையை மட்டும் தூங்க. விசுவாசிக்கலாம். ஓகே. நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன், துன்மார்க்கன வாழ்ந்தவன். எங்கள் அம்மா தான் சர்ச்சுக்கு போனாங்க என்ன காப்பாற்ற. ஏன்னா நான் போதையில் அடிமை. நான் பெரிய டான்ஸ் ஃபீல்டு, ஆடல் பாடல் டீம். தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டில் ராத்திரி ஃபுல்லாக படுத்து கிடப்பேன், திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடப்பேன், தென்காசி பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடப்பேன். இன்றைக்கி எல்லா இடத்துக்கும் இந்த வர நாட்கள் ஆண்டு அங்கெல்லாம் என்ன கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன். ஏனத்தில் இங்கே யார்ட்டும் பேசதான் ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார். 2வது, எங்கள் அம்மா சர்ச்சுக்கு போனாங்க, நான் போகல. இன்னைக்கு யாராவது உங்கள் பிள்ளை ரசிக்கலை, வேதனையோடு இருக்கிறீங்கன்னா அந்த தாயோட கண்ணீரில் வேல்யூ இருக்குது. எங்கள் அம்மா விட்ட கண்ணீர் என்னை மட்டும் காப்பாற்ற வைக்கல, என்னை கொண்டு அந்நிய தேசத்தில் அநேகரை கறந்து போதையில் இருக்கிறவங்களை விடுதலை ஆக்கி கொண்டு இருக்கிறது. நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? உங்கள் பிள்ளைய கொண்டு கர்த்தர் செய்ய போறான்னு சொல்கிறேன். எந்த பிள்ளைய கொண்டு நீங்கள் கண்ணீர் விடுவீங்களோ அந்த பிள்ளைய கொண்டு, அவனுக்கு மட்டுமல்ல அவனை கொண்டு அநேகரை கர்த்தர் பிரகாசிக்க செய்ய போறார். உங்க கரங்கள் மட்டும் தட்டுறது உண்மையா இருந்தா உங்க பிள்ளை வரும் நாட்கள்ல இதே போல ஒரு தரிசனமா நீங்க உங்க பிள்ளையில பார்க்க போறீங்க. ஆமென். சோ கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டும். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். என்னோட உயர்வுக்கு ஒரே காரணம் என் தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன். அதை நான் 100% சொல்லுவேன். இன்னைக்கு ஐயா நிறைய விஷயம் சொன்னாங்க, அம்மா ஜெபிக்கும் நிறைய விஷயம், இதெல்லாம் நம்ம போராட்டங்கள் சபைகளில் வரத்தான் செய்யுது. ஆனால் ஒரு வார்த்தை புரிஞ்சுங்க, என் ஊழியக்காரர் எனக்கு அடிக்க சொல்லி தந்த வார்த்தை என்ன தெரியுமா? பலத்த கரத்தில் நமக்கு அடங்கி இருக்க முடியாது. நம்ம பாடியில் அப்படி ஒரு ஸ்பிரிட் வேலை செய்யும். ஒரு பாட்டு பாடிட்டாலே உங்களுக்கு ரொம்ப நன்றி, உங்களை அடிக்கடி நாங்கள் பாட்டில் ரொம்ப நேசிப்போம். ஸோ கடக்க முடியாது. எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும். ஆனால் ஆண்டவர் என் ஊழியக்காரர் எப்போ சொன்னாலும் ஒரே வார்த்தை, பலத்த கரத்தில் அடங்கிரு. எனக்கு சொல்ல, எனக்கு பாட்ட தெரியுமே, எனக்கு ஜெபிக்க தெரியுமே, எனக்கு பிசாசை வரட்ட தெரியுமே, எப்படியாவது 4 பேருக்கு செய்யணும். ஆண்டவர் அப்பா சொல்லுவார், பலத்த கருத்தில் அடி. ஒரு நாள் நானே, ஆண்டவரே நான் உங்களுக்காக அதை செய்யணும் இதை செய்யணும் நினைக்கிறேன்னு, பாஸ்டர் பையன் இங்கே விட மாட்டேங்காங்களே அப்படி இந்த வார்த்தை இன்னைக்கு சொல்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் என் ஏசப்பா என்கிட்ட சொன்ன வார்த்தை, ஒன்றுக்கும் உதவாதவனா இந்த சபை வாசலில் வந்து நின்னியே, எல்லாராலும் அவமதிக்கப்பட்டு இந்த சபை வாசலில் நின்னியே, உன் குடும்பமே உன்னை ஏற்றுக்கொள்ளலையே, உன் ஊர் உன்னை ஏற்றுக்கொள்ளலையே, உன் உறவு உன்னை ஏற்றுக்கொள்ளலையே, அந்த ஊழியக்காரன் உன்னை அணைச்சாரு பார்த்தியா, அன்னைக்கு அப்புறம் தான் இந்த கிருபை உனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் இந்த வஸ்திரம் வெள்ளை சட்டை வந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த நல்ல ஸ்பீச் வந்தது. அவருடைய பலத்த கரத்தில் அடங்கிரு, ஏற்ற காலம் வரும்போது நான் உயர்த்துவேன். அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே நான் ஊழியம் பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி, சபையிலே வாழ்ந்து சபையிலே செத்து என் பணம் எடுக்கிற ஒரு நாள் வந்தாலும் என் ஊழியக்காரன் இந்த சபையிலேருந்து எடுக்கணும் என்னைக்கு நான் தீர்மானம் எடுத்தனும், அன்னிலேருந்து என் பிளஸிங் சாலு ஆகிட்டு. இயேசுவி நாமத்தில் ஒரு கை தட்டு. அன்னைக்கு தான் என் பிளஸிங். என்னைக்கு ஒரு தீர்மானம், இன்னைக்கு அங்கெங்கன்னு ஓடுற தீர்மானத்தை கேன்சல் பண்ணிட்டு ஒரு முட்டி போயிடுங்க. இந்த சபை எனக்கு கொடுத்த ஆவிக்குரிய சபை, தகப்பனுடைய வீடு. இந்த வீட்டில் உங்களுக்கு செழிப்புண்டு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சத்தமா ஆமென்.
இப்படிப்பட்ட நிலைமையில எனக்கு வந்து சாட்சி, நான் வந்து ஊழியத்துக்கு என்னை கூப்பிட்டார் ஆண்டவர். நான் வரமாட்டேன்னு நான் சொல்லி, இந்த கக்கூஸ் கழுவுறது, இந்த மாதிரி துடைக்கிற வேலையே போதும், எங்கள் அப்பாவுக்கு கார் ஓட்டுறது எனக்கு போதும்னு சொல்லி தான் நிம்மதியாக இருந்தேன். ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சார். என்னோட வளர்ச்சி, இப்போ அப்பா சொன்னார்ல ஒரு வார்த்தை, ஊழியம் உங்களுக்குள்ள இருந்தால் வளர்ச்சி இருக்கும். நாங்கள் 2005 இயேசுவை அறிந்தேன், 2008 ஞானஸ்தானம் எடுத்தேன், 2012 திருமண வாழ்க்கையை ஆசீர்வதிச்சாரு, 2014 ஊழியத்துக்கு அழைச்சாரு, 2015 முழு நேர ஊழியமா போனேன், 2016 பஞ்சாப் தேசத்தில் ஒரு மிஷினரியா போக கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு கர்த்தர் கிருபைனாலே அநேக சபைகளை நடத்தவும், அநேக ஆத்மாக்களை நடத்தவும், அநேக வியாதிகளிலிருந்து குணமாக்கும், போதிலிருந்து குணமாக்கும் அந்த பஞ்சாப் பட்டணத்தில் பர்னாலாங்கிற இடத்துல கர்த்தருடைய கிருபையில எடுத்து பயன்படுத்துறார். உங்களுக்கு சந்தோஷமே? இதுதான் நமக்கு பிரச்சனை. நல்ல கையை தட்டுங்க. அடுத்தவங்க உயரும் போது கரங்களை தட்டுங்க. அடுத்தவங்களை உயர பார்த்து பொறாமப்படாதீங்க, பெருமைப்படுங்க. ஏன்னா அவரை உயர்த்துறது உங்க அப்பா, எங்க அப்பா, ஏசப்பா. விசுவாசம் பண்ணவங்க ஒரு நல்ல கை தட்டுங்க. அவரை உயர்த்துறது அம்மா, நம்ம அப்பா. நம்ம ஊழியக்காரனை உயர்த்துறது ஏசப்பா. உங்க குடும்பத்தை, உங்க தலைமுறையை உயர்த்த போறது ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. அந்த ஏசப்பாக்கு பிள்ளையா இருக்க நம்ம மற்றவங்களை உயர்வை பார்த்து எப்பவுமே கை தட்டி சந்தோஷப்படணும். இன்னும் கைத்தட்ட எனக்கு சரியா தோணல. இந்த கைத்தட்டலாம் காணாது. இது அக்னியா மாறணும். இனி சந்தேகம் வரப்படாது. சந்தேகத்தின் ஆவியை வெட்டு இயேசுவின் நாமத்துல. ரிமா சந்த ரபலபா. எப்படி இருக்கீங்க? நான் சின்ன சாட்சிகள் முடிக்கிறேன். ஊழியத்துக்கு வந்தபோது எல்லாரும் கைவிட்டாங்க. எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்க. ஆனா 2 குழந்தைய கொண்டு ஆண்டவரே எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. நான் இன்னைக்கு இருக்க மாட்டேன், செத்துறேன்ப்பா. ஏன்னா அந்த வார்த்தைகள் என்னை கொன்னுட்டு. உண்மையா இருந்தவனை பார்த்து கல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த வார்த்தையெல்லாம் தாங்க முடியல. ஆண்ட சொன்னாரு, சாவணும்னு முடிவு பண்ணிட்டேல்ல, பஞ்சாப்ல போய் சொல்லுங்க, சாவணும்னு முடிவு பண்ணிட்டேல்ல. இன்னைக்கு யாராவது இப்படி ஒரு தீர்மானம் எடுத்திருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, எனக்காக செத்துரு. வீணா ஒரு உயிரை வேஸ்டா விட்டுறாத. எனக்கு எப்போ அதை தன் உயிரை காப்பாற்ற நினைக்கிறோம், என்ன செய்யும்? அதை தன் உயிரை குடுக்க நினைக்கிறவன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தோம். நேராக இங்கே 2 பிள்ளைகளை கூட்டி நான் ஊழியம் பஞ்சாப் ஜம்மு போயிட்டேன். ஜம்முவில் 1 வருஷம் ஊழியம், ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டருக்கு கீழே இருக்கணும் ஸ்தாபனத்தின் முறைப்படி. ஜம்முவில் இறங்கினோடனே எனக்கு கார் நிற்கிங்க. சாவக்கூடியவனுக்கு என்ன நிற்கிது? இங்கேருந்து வழி எழுப்ப ஒருத்தர் வரல. ஆனால் அங்கே இறங்கும்போது ஒரு பெரிய கார் நிற்கி. அப்போ தான் ஆண்டோட சொன்னேன், நான் சாவனில் அப்போ வந்தேன், இனிதான் உனக்கு வாழ்க்கையில் ஆரம்பமே. இது வரைக்கும் உன் பலம், இப்போ நான் உன் அப்பங்கிற வாக்குத்தத்தை என்ன, உன்னை ஆசீர்வதிக்கவே அந்த பட்டணத்தில் போய் இறங்கி 1 வருஷம் ஊழியம் பண்ணேன். ஊழியக்காரர் சொன்னார், போதும்பா நீங்கள் ரொம்ப ட்ரெயின் பண்ணிட்டீங்க, இனி ஏதாவது கிராமத்தில் போய் ஊழியம் பண்ணுங்க. உடனே போனோம். ஒரு இடத்துல ஊழியம் பண்ணுறேன், எனக்கு சரியாக கைடன்ஸ் வரல. ஜெபம் பண்ண, ஆண்டவரே 52 நாள் நெகோமியா கட்டி முடித்த மாதிரி 52 நாள் ப்ரேயர் பண்ணிவிட்டு 52வது நாள் ஞாயிற்றுக்கிழமை அதுக்குள்ளாடி நீங்கள் ஏதாவது சரியாக அகைன்ஸ் கொடுக்கல. இந்த 52வது நாள் அங்கே சபைக்கு டென்ட் போட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தொடங்கிடுவேன். நாளைக்கு ப்ரேயர். 52 நாள் ப்ரேயருக்கு மொதல் நாள் நைட்டே ப்ரேயர். ஃபோன் 11 மணிக்கு. பஞ்சாபில் ஒரு பெரிய சபை இருக்குது, அதை நடத்த ஆள் இல்லை. அதை நடத்த நான் என்ன கேட்டிருக்கேன், எங்க போய் ஊழியம் பண்ணும், சரியான கைடன்ஸ் வேணும். ஒரே வருஷத்துல ஒரு பெரிய சபை, கீபோர்ட்ல இருந்து எல்லா செட்டப்போட சாவியை கையில கொடுத்தார். ஒரு வருஷத்துல அந்த ஊழியத்தை அந்த தாசன் அங்க கட்டி முடிக்க 20 வருஷம் ஆச்சு. ஆனா ஏன் கைக்கு வர்றதுக்கு அவரு அப்படி நினைக்காதீங்க. நான் என் தாய் சபைக்கு விதைச்சேன். என் தாய் சபைக்கு நான் என்னென்ன செஞ்சனோ, எவ்வளவு தூரம் மாப்படிச்சனோ, எவ்வளவு தூரம் நான் ஸ்டெப் எல்லாம் தொடச்சனோ, அந்த ஸ்டெப்பை அப்படியே தூக்கி அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து என் கையில கொடுத்துட்டாரு. வச்சுக்கன்னு ஜோ. உங்களுக்கெல்லாம் சந்தோஷமே இல்லைங்க, உங்களுக்கெல்லாம் சந்தோஷமே இல்லை. அதான் சந்தோஷப்படுங்க. அடுத்தவங்க மறுபடியும் சொல்றேன், இந்த அடுத்தவங்க முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்பட்டியே இருக்கிறதும் பேரும், அவ்வளவுதான், இருக்கிறதும் பேரும். ஆமென், ஆமென். அப்பா சொன்ன மாதிரி இந்த கார் வாங்கும் போது எனக்கு பொறாம உண்டு, அது யார்ட்டி சொல்லிடாதீங்க. எங்க பாஸ்டர் அப்பா
பாஸ்டர்ப்பா கூட தெரியும், கொஞ்சம் ஏஜ் உமர், நல்ல வயசு தான். காலத்தை என்னோட நான் அவ கூட வாக்கிங் போவேன். ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது டப்புன்னு, அசோக்கு பார்த்தியா மொபைல்? என்னது மொபைலா? அதுக்கப்புறம் ஃப்ரீயா? இந்த யங்ஸ்டேஜ் எனக்கு மொபைலில், பாஸ்டருக்கு 2 பாக்கெட்டில் 2 மொபைல். அந்த உள்ளேருந்து ஒரு அப்படி ஒருன்னு ஒன்று என்ன வந்திருக்கும்? சீக்கிரம் சொல்லுங்க, டைம் முடிஞ்சு. ஐயோ முடிஞ்சுன்னு வந்து ஒரு நிமிஷம். என்ன வந்திருக்கும்? என்ன பாஸ்டர் சவுண்டே போட மாட்டேங்க. என்ன வந்திருக்கும்? ஒராமே எரிச்சலா? எனக்கு வந்துச்சு. அந்தல பார்த்தேன். எரிச்சல் படக்கூடாதுலாம் சொல்லியிருக்காங்க. ஆண்டவரே உமக்கு சித்தமானா எனக்கு இப்படி ஒரு மொபைலை வாங்கித்தாங்க. ஆமீன். அதே கலர், அதே கம்பெனி, எனக்கு கிஃப்ட் கிடைச்சு. ஆமீன். போதும் டைம் இல்லை. அடுத்த ஒரு நிமிஷம். அதே போல் அடுத்த கொஞ்சம் வாக்கிங்கில் ஒரு செப்பல் சூப்பராக ஊழியக்கார செருப்பு போட்டு வர்றாரு. அசோக் பார்த்தியா செருப்பை பார்த்தியா, மாடல் செருப்பு. அவர் வயசுக்கு அப்படி போடக்கூடாது கேட்டார்னா என்ன நினைக்கணும்ல, அந்த வயசுக்கு இந்த செருப்பில் இது நம்ம யூத் நமக்கு தான் போடணும் கேட்டது. அப்பாட்ட கேட்டேன், இந்த செருப்பு பார்த்தியா ஃப்ரீ. ஐயோ மறுபடியும் ப்ரெஷர் யார்? அந்த ஆண்டவட்ட ஒரு செருப்பு, ஆண்டவரை ஊழியக்காரருக்கு அப்படி கொடுத்த மாதிரியே எனக்கு ஒரு செருப்பை கொடுங்க. உண்மையில கொடுத்த செருப்பு அதே கம்பெனி தான், கலர் மாறிச்சுன்னு சொன்னேன். எங்கள் ஊழியக்காரர் கருப்பு தான் போட்டார், அதே வாங்கிட்டு வாங்கண்ணே. கர்த்தர் ஃப்ரீயாக கொடுத்தார். எனக்கு ஒரு கார் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. உங்களுக்கு வேணும்னா மட்டும் அப்படி ஒரு அடிக்க பார்ப்போம். பெற்றுக்கொள். நீ நினைக்கிற காரியம், மன விருப்பத்தை கர்த்தர் இந்த ஆரையில் என்று சொல்றாரு. இந்த உபவாச கூட்டத்தில் இந்த சபைக்கு சொல்றாரு, உன் மன விருப்பத்தை மற்றவங்க கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன் மன விருப்பத்தை கர்த்தர் காண்கிறார். அவர் இன்றைக்கு ஒரு வாக்கு பண்றார். உனக்கு எதை சொன்னாரோ உன் மன விருப்பத்தை, நீ நினைச்ச கலர், நீ நினைச்ச சித்தம் கர்த்தர் நிறைவேற்ற போற. விசுவாசிக்கிறவங்க மட்டும், வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் நினைவுகள் என்ன உனக்காக வச்சிருக்க பிளான் ரொம்ப பெருசு. விசுவாசம் இருந்தா கை தட்டிடு, விசுவாசம் கை தட்டிடு. உன் மேல வச்சிருக்க பிளான், உன் திட்டம் சரியில்லை. இன்னைக்கு கர்த்தர் ஒப்புக்கொடு. ஆண்டவரே எனக்காக நீங்க ரெடி பண்றீங்கன்னு சொல்லுங்க. ஆமென். சரி, அந்த நேரத்தில் இன்னைக்கு பஞ்சாப்ல கர்த்தர் ஒரு பெரிய ஊழியத்தை ஆசீர்வாதமா நடத்துறாரு. ஒரு 120 ஆத்மாக்களை கர்த்தர் தந்திருக்கிறாரு. 3 கிளை சபைகள் நடத்த கிருபை தந்திருக்கிறாரு. அநேக போதையில் உள்ளவங்களை விடுதலை பண்ண கர்த்தர் கிருபை செஞ்சார். நான் போதையில இருந்து எங்க அம்மா ஜெபிச்சாங்க. இப்ப நான் எல்லாருக்கும் ரட்சிப்புல நடத்த, அந்த போதையில் இந்த ஆவியில் இந்த ஜனங்களை கொண்டு வர கர்த்தர் கிருபை செஞ்சார். இந்த சபைக்கு 2 வார்த்தை சொல்ல சொன்னார். வரும்போது கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஆமென். ஆம்பளைகளுக்கு தான் ஒண்ணுமே வேண்டாம், உங்களுக்கு ஒண்ணுமே வேண்டாம், நீங்க மௌனமாவே இருங்க. பெண்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தரை நம்புகிறவனோ, இந்த சத்தத்தை மட்டும் எங்கெங்க போகும் சொல்லுங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பீங்க. பஞ்சம் நம்ம இடத்துல கிடையாது, செழிப்பேன். இந்த ஆமென் விளையாட்டு கிடையாதுங்க. நீ படுத்தாலும் வேலை செய்யும். ஆமென். நீ சொன்ன அந்த வார்த்தை, இதை சொல்லுக்கு தான் என்ன அனுப்பியிருக்காரு. இல்லாட்ட அந்த தூத்துக்குடி பக்கம் இந்த பக்கம் எனக்கு ஏரியாவை எல்லையே கிடையாது. இன்னைக்கு என் வீட்டம்மா தான் சொல்லிச்சாரு, பாப்பா பார்க்கணும், எப்படியாவே ஒரு மாட்டேன் பாப்பா பார்த்துட்டு வந்துடும்னு. இல்லாட்டி நான் லேசில் எந்த சபைக்குள்ள சீக்கிரம் நுழைய மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் என்ன வழி நடத்துகிற விதம் அப்படி. நடந்து போனாலும் போவேன், யாருக்கிட்ட போய் தாங்கி நிற்க மாட்டேன். அப்போ இன்னி வரைக்கும் என்னை யாருக்கிட்ட ஏந்த விடலை. கை ஏந்திர பழக்கம் இன்னும் வேண்டாம். செத்தாலும் சாவணும், யார்கிட்ட கை ஏந்த கூடாது. பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்கு பைசால நிற்பேன். என் ஆண்டவர் சொல்லுவார், கார் அனுப்புறாரு. அந்த தேவனை ஆராதிக்கிறேன். நேற்றும் என்று மாறாது. மனுஷன் மறக்கலாம், உறவுகள் மறக்கலாம், நம்பினவர்கள் மறக்கலாம். யார் உன்னை மறந்தாலும் உன்னை விட்டு கைவிடாத ஒரு தேவன். இது அக்னியா நான் சொல்றேமா. இன்னைக்கு நீ ஏட்டுக்கு அப்புறம் பயப்படாதமா. கர்த்தர் இந்த சபைக்கு பிளஸ்ன்ற ஐயா சொன்ன வார்த்தை, நீ ஆசீர்வாதமா இருப்ப. யார பக்கத்திலே சொன்னாரு, என்ன சொன்னார்? அப்படி என் ஊழியக்காரர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் வாங்கி அப்படியே பேக்கெட்ல வச்சுட்டு ரேலி ஜெபம் பண்ண அப்படியே ஆயிட்டேன். கோழி முட்டை கதை சொல்லிட்டு முடிச்சிடறேன். ஏன்னா பாஸ்டர் என்ற ஒரு மட்டும் சொன்னார், எப்பா அன்றைக்கி நான் தான் மாட்டினேன். இப்படி தான் அந்த பிள்ளை மாதிரி தான் நானும் சின்ன பிள்ளை மாதிரி உட்காந்துருக்கேன். ஒரு வீட்டில் கெஸ்ட் வந்தால் 5 ஆம்லேட் முட்டை வாங்கி ஒரு ஆம்லேட் போட்டு அதை ஒரு முட்டை கெட்டு போனால் நீ குடிப்பியான்னு சொல்லிட்டு என்ன கேட்டார், நீ குடிப்பியான்னு கேட்டார். எனக்கு என்ன 4 முட்டை தான் நல்ல முட்டை தானே, ஒரு முட்டை தானே கெட்ட முட்டை, குடிப்பேன் பாஸ்டர்னு. பாஸ்டர் இந்த பையனுக்கு வீட்டுக்கு போயிடாதீங்கன்னு அந்த சாட்சி இன்னி வரைக்கும். நான் ஒரு முட்டை சொல்லி கோழி அப்புறம் இது கூட சொல்ல முடியல. கோழி உள்ள ஒரு கனெக்ஷன் இல்லையே.
ஆனால் அந்த முட்டைக்கு மேலே அந்த கோழி இருக்கும்போது அப்படியே ஒரு மறுரூபம், அப்படியே ஒரு டிசைன் எப்படி அதுக்குள்ள வந்துச்சு? நீ அவருடைய பலத்த கரத்தில் இருந்தனா, நீ எதை பார்க்குறியோ அப்படியே உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ அவருடைய பலத்த கரத்தில் இருக்கணும். ஒரு வசனம் சொல்றா, நீதிமொழிகள் 3:11-12 படிங்க. வரும்போது ஆண்டவர் காரில் கொடுத்த வார்த்தையை சொல்லி முடிச்சிடறேன். சீக்கிரம் சீக்கிரம் யாரோல் படிங்களேன். நீதிமொழிகள் 3:11-12. கர்த்தருடைய சிச்சையே, பிரசங்கத்தை, ஜெபத்தை, சபை போதகரை, இந்த குடும்பத்தை, இந்த வாக்கு தத்தங்களை அற்பமா, எல்லாரும் மூச்சு சொல்லுங்க, அற்பமா என்னாத. ஐயோ ஐயோ, அவங்க கடிந்து கொள்ளும் போது பாஸ்டர் கடிந்து கொள்றாரா இல்லையா? துக்கமா இருக்கா? ஐயோ துக்கமா இருக்கா? அடுத்த வசனத்தை கேட்டுருங்க. இப்ப பிடிச்சிருக்கா? இப்ப பிடிச்சிருக்கா? எங்க பாஸ்டர் என்னை விடவே மாட்டார், கீறுன்னு கீறுவார். ஆனா அவருடைய கரத்தினாலதான் ஒரு ஆசீர்வாதத்தில் இன்னைக்கு நிக்கிறேன். இப்ப அப்பா பக்கம் தான் போறேன். அவருடைய கை என் மேல இருக்கிற வரைக்கும் என்னை ஒரு ரூபாய் அசைக்க முடியாது. என் தாசன், என் ஊழியக்காரோட கர்த்தரால் அபிஷேகப்பட்ட தாசன் என் மேல கரம் வச்சிருக்க வரைக்கும் இந்த காற்று, தெண்டல், எந்த புயல், எந்த திசை என்ன ஒண்ணு விசுவாசமா இந்த கையை மேல வச்சு என் ஊழியக்காரோட கரம் என் மேல இருக்க வரைக்கும் இது வாக்கு தத்தமா போடுறான்னு ஏதோ விஷயத்துல உங்களுக்கு மனசுல வேணாம், நான் டைம் இல்லை, ஆசீர்வதிக்கிறேன். பஞ்சாப்ல கர்த்தர் ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறார். என்னை உயர்த்தின தேவன், ஒன்றுக்கும் தகுதியில என்னை உயர்த்தின தேவன் இன்னைக்கு யாரோ ஒருட்ட பேசுறதுக்கு சொல்லி போட்டிருக்காரு. சொல்ற உன்னையும் ஆசீர்வதிக்க போறேன், உன்னையும் ஆசீர்வதிக்க போறேன். நம்ம என்ன செய்யணும்? கேட்கல, ஒரு ஆள் சொல்லுங்களேன். அடங்கி இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? நீ கஷ்டப்படவே வேண்டாம், எல்லாம் ரெடி பண்ணி தந்துடுவாரு. நீ அடங்கா போனேன்னு வச்சுக்க, நீ தான் வாங்கணும், நீ தான் கறி வைக்கணும், நீ தான். நம்ம அப்படி இல்லை, பலத்த கரத்தில் இருந்தால் நல்லா சுட பண்ணி முன்னாடி தந்துடுவாரு. சபையை தந்தாரு, வீடு தந்தாரு, ஆத்மா தந்தாரு, கார் தந்தாரு, போதுக்கு வரதுக்கு எல்லாம் தேவை, பிளைட் டிக்கெட், எல்லா டிக்கெட் அப்பா பண்றாரு. அப்படி உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பஞ்சாப்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை எல்லாத்தையும் ஆசீர்வாதம் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி தேவனுக்கு. ஹல்லேலூயா. அவர் பஞ்சாப் வேகத்திலே இருக்கிறார். பஞ்சாபி அல்லேலூயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்லேலூயா, இதுதான் பஞ்சாபி அல்லேலூயா. அங்க போனா இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம அல்லேலூயா அல்லேலூயா பிரேக் டான்ஸ் ஆடுறாவ. அல்லேலூயா சொன்னா கையை வைத்து என்ன செய்யணும்? பஞ்சாபுக்கு போயிட்டோன்னு வச்சுக்கிடுங்களேன், கிழிஞ்சு போகும் காது. பஞ்சாப்லாம் போனா நல்லா இருக்கும், நல்லா ஆராதிப்பாங்க. அந்த பஞ்சாபி மக்கள் பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜக்க 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 ஜக்கன்னு பாடி அப்படியே அடிச்சு. கத்த நல்லவர். பஞ்சாப்ல ஒரு பெரிய எழுப்புதலை கத்த தந்து கொண்டு இருக்கிறார். அருமையான பிள்ளைகளை ஆண்டவர் பயன்படுத்துறார். இன்னைக்கு அவங்க குடும்பமா வந்திருக்கிறாங்க. நம்முடைய சபையின் மூலமாக 20 மிஷனரிகள் பஞ்சாப்ல மட்டும் தாங்கப்படுறாங்க. மொத்தம் 45 மிஷனரிகளை தாங்குறோம். 5 மிஷனரி பிள்ளைகள், மொத்தம் 50 மிஷனரிஸை நம்ம தாங்குறோம். அதுல 20 மிஷனரிகள் பஞ்சாப்ல தான். கத்த நல்லவர். பஞ்சாப்பை நம்ம நேசிக்கிறோம். அல்லேலூயா. நல்ல மக்களுங்க பஞ்சாப் மக்கள், ரொம்ப நல்ல மக்கள். நல்ல மக்கள் தானையா? ரொம்ப நல்ல மக்கள். பஞ்சாப்ல பிடிச்சது இன்னொன்று என்னன்னா, பஞ்சாபி ரொட்டி. அங்கே போனோன்னா கூட்டு போவாங்க. பூமிக்கு கீழே தான் அடுப்பே இருக்கும். சட்டி, ஒரு பெரிய பானை, மண்பானை இருக்கும். அதில் உள்ளே ஒட்டி வச்சுருப்பாங்க. இவ்வளோ பெருசாக இருக்கும், இவ்வளோ ரவுண்டாக இருக்கும். இது எப்படா வேகம்னு நினச்சா அவ்வளோ வெந்திருக்கும். அதில் அப்படி தயிர் வச்சு, ஏன்னா நாக்கில் ஒரு மாதிரி வருதோ, அப்படி ஒரு கிண்ணத்தில் அப்படி தயிர்னா, நம்ம ஊர் தயிர் கிடையாது, அங்கே இருக்கிற மாடே ஒரு சைஸாக தான் இருக்கும். அந்த தயிர் அவ்வளவு டேஸ்டாக இருக்கும். பா, தயிராக சாப்பிடுவான். அப்படி ஒரு கிண்ணம் நிறைய ஒரு தயிரை கொடுத்து 2 ரொட்டி அப்படி கொடுப்பாங்க பாருங்க.
ஐயோ, உபவாச ஜெபத்தில் இதை சொல்ல பசி எடுக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அங்க சாப்பாடு, நல்ல சாப்பாடு, நல்லா கவனிப்பாங்க, நல்ல மக்கள். ஆமேன். அருமையான பாஸ்டர் குடும்பத்தை நல்லா பயன்படுத்துறார். ஆமேன். அவருக்கு இன்னும் ஆத்துமாக்களை கொடுக்கணும், இன்னும் கர்த்தர் பயன்படுத்தணும். 2 பேரும் வாங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண விரும்புகிறோம். பாஸ்டர் வாங்க 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 வாங்க, 2 பேரும் என் பக்கத்தில் வாங்க வாங்க. ஆமேன். அருமையான பாஸ்டர் அசோக், ஆமேன், சகோதரி வந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்காக நம்ம இப்போ ஜெபிக்கணும். இன்னொரு மாநிலத்தில் போய் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறது எளிதான விஷயம் இல்லை. தெரியுமா உங்களுக்கு? அது எவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்கும். என்ன, எவ்வளவு கண்ணீர், எவ்வளோ வேதனை, எவ்வளோ பாடுகள். குடும்பத்தை பிரிஞ்சு, ஊரை பிரிஞ்சு, உறவுகளை பிரிஞ்சு, எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே அருமையான இந்த பாஸ்டர் அம்மா பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா, ஆத்துமாக்களை கொடுங்கப்பா, ஆத்துமாக்களை கொடுங்கப்பா, ஆயிரங்களா கொடுங்கப்பா. சின்னவன் 1000ம் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று சொன்னீரே. 1000ஆய் பெருகட்டும் ஆண்டவரே. எங்க சபையில இப்போ 1000 விசுவாசிகள் இருக்கிறாங்கன்னு சொல்லணும்பா. உம்முடைய கரம் அருமையான ஆண்டவரே ஊழியர் மேல, அவருடைய மனைவி பிள்ளைகள் மேல இருக்கட்டும்பா. ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, சத்துரு தொடாதபடி வேலி அடைங்கப்பா. இன்னும் அபிஷேகத்தை, இன்னும் அக்கினிய போடுங்க, வல்லமை வரங்களை தாங்க, கிருபைகளை தாங்க. இன்னைக்கு நாங்க ஜெபித்து ஆசீர்வதித்து அனுப்புறோம். அடுத்த முறை பார்க்கும்போது இதுல ஆண்டவரே பெரிதானவைகளை நீர் காண செய்வீராக, காண செய்வீராக, காண செய்வீராக. கர்த்தர் பாதுகாப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. God bless you. நன்றி, நன்றி. கர்த்தர் நல்லவர்.